நடிகர் செந்தில் ஆர்ஜே செந்தில் அப்படின்னு சொன்னா யாருக்கும் தெரியாது. சரவணன் மீனாட்சி சீரியல்ல சரவணனா நடிச்சவரு அப்படின்னு சொன்னாங்க தெரியும். இந்த அளவுக்கு இவருக்கு மவுஸ் இருக்கு. இப்போ பெருசா வெளியே தெரியலனாலும் இவருக்கு உண்டான அந்த சரவணன் அப்படிங்கிற பேரு இவருடையதா தான் இருக்கு. இப்போ இவரை பத்தி தான் ஒரு நியூஸ் இவ்வளவு நாள் இல்லாம இப்ப வைரல் ஆகுது. இவரை யாரோ ஸ்கேம் பண்ணிட்டாங்களாம். அதுவும் கிட்டத்தட்ட சைபர் செக்யூரிட்டி வரைக்கும் இது போயிருக்கு. அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆர்ஜே செந்தில் இவரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவருக்கு உண்டான மவுஸ் இப்ப வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கிற ஒரு பர்சனும் கூட. இவருக்கு என்ன ஆகிருக்குன்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல தெரிஞ்ச ஒரு ஹோட்டலோட ஓனர் கிட்ட இருந்து வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வருது. இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவ்வளவு நாள் மெசேஜ் வரல, இவர் வந்து நல்லா வெல்த்தியான பர்சன் தானே, இவர்கிட்ட இருந்தே ஒரு ஹெல்ப் வேணும்னா சம்வாட் ஏதோ இருக்கிறனால இவர் என்ன ஹெல்ப்னு திருப்பி கேட்கிறாரு. அப்ப எனக்கு உடனே 15,000 வேணும் அப்படின்னு சொன்னோடனே இவரும் யோசிக்காம என்ன பண்றாருன்னா, உங்க நம்பர் என்னன்னு கேட்டு அந்த நம்பருக்கும் ஜிபேல டிரான்ஸ்பர் பண்ணிடுறாரு. சோ இது வரைக்கும் தான் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன ஆகிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜிபேவோட நம்பர்ல வந்து அவர் நோட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயமே தெரிய வருது. ஹோட்டல் ஓனரோட நம்பர் ஒண்ணு, ஜிபேல அனுப்பிச்ச ஒரு நம்பர் வந்து வேற பேர்ல போயிருக்கு அப்படிங்கிறது இவர் நோட் பண்ணி உடனே அந்த கோயம்புத்தூர் ஹோட்டல் ஓனருக்கே போன் பண்ணி, இந்த மாதிரி நீங்க காசு கேட்டீங்க அனுப்பிச்சேன், இப்ப வந்து வேற நம்பர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்டோன்னே அப்பதான் சொல்லியிருக்காரு, செந்தில் இது வந்து என்னோட நம்பர் கிடையாது, வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணிட்டாங்க, காலையில இருந்து நிறைய பேருக்கு இது நடந்துட்டு இருக்கு, என்னோட வாட்ஸ்அப்ல இருந்தே நிறைய பேர் வந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவருக்கு பயங்கரமான ஷாக். இதுக்கப்புறம் தான் அவர் வீடியோ போட்டாரு. அழுவுறதா சிரிக்கிறதானே தெரியல. இவ்வளவுதான் நம்ம படிச்சு உலக அறிவுன்னு நினைச்சாலும் ஒருத்தன் சப்பையா ஆன்லைன்ல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்ல 15,000 ரூபாய் என்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ இப்போ ஸ்கேம் அப்படிங்கிறது எல்லா ரூபத்திலையும் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு ரூபம் தான். ஃபார் எக்ஸாம்பிள், கொஞ்ச நாள் டெலிகிராம்ல ஸ்கேம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜிபேல வந்து பணம் காமிக்கிற மாதிரி ஸ்கேம் பண்ணாங்க. இப்போ புதுவிதமா வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணி ஸ்கேம் பண்றாங்க. ஸோ ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவரோ தெரியாதவரோ பணம் கேட்கறாங்க அப்படின்னா போன் பண்ணி அது உண்மையா இல்லையா செக் பண்ணிட்டு பணம் அனுப்பணும் அப்படிங்கறத வந்துட்டு ஒரு முன்னெச்சரிக்கையாவே எடுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல செந்தில் அவர்கள் என்ன தவறு பண்ணிருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும். முன்னெச்சரிக்கை இல்லாம போன் பண்ணாம டக்குன்னு காசு கேட்கறாங்கன்னு அனுப்பிச்சோன்னே தான் இப்ப அவர் ஏமாந்து நிக்கிறாரு. ஸோ இதை வந்து அவர் தெளிவா ஒரு வீடியோவா போட்டிருக்காரு. மறக்காம அந்த வீடியோவை நான் லாஸ்ட்ல அட்டாச் பண்றேன், பாத்துக்கோங்க. அண்ட் பத்திரமாவும் இருங்க. கதையை சொல்றேன் கேளுங்க. உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். உங்க நண்பர்களோட இதை ஷேர் பண்ணுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஹோட்டல் தொழிலதிபர் அவரு வாட்ஸ்அப்ல இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது, ஐ நீட் அ ஹெல்ப் அப்படின்னு. நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ரொம்ப ரேரா வரும். அவர்கிட்ட இப்படி ஒரு மெசேஜா? நான் உடனே, சார் என்ன சொல்லுங்க அப்படின்னு, ஒரு 15,000 ரூபாய் எனக்கு உடனே அனுப்பு அப்படின்னு ஒரு அடுத்த மெசேஜ். நான் ஓகே சார் நம்பரு அப்படின்ற ஒரு நம்பர் ஒன்று அனுப்பியிருந்தாரு. அந்த நம்பரை வந்து நான் செக் கூட பண்ணல. பணத்தை அனுப்பிட்டு பார்த்தா ஏதோ யோகேந்தர்னு சொல்லிட்டு வேற ஏதோ பேர் வருது. அப்போதான் எனக்கு டவுட் வருது, சார் நம்பர் இல்லாம வேற ஏதோ நம்பருக்கு அனுப்ப சொல்றாருன்னா ஒருவேளை இது ஸ்கேமா இருக்குமோன்னு நினைக்கிறதுக்குள்ள பணம் போச்சு. அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டா நான் நினைச்ச மாதிரியே, என்ன செந்தில் காலையிலே என் ஃபோனை வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணிட்டான், நீ ஒரு 500வது கால் எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது, இத்தனை பேர் பல பேருக்கு மெசேஜ் போயிருக்கு, சில பேர் பணத்தையும் அனுப்பியிருக்காங்க, நான் ஏற்கனவே சைபரில் வந்து சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன். 15,000 ரூபாய் எவ்வளோ ஒருத்தன் குறுகுல பூந்து ஆட்டையை போட்டு போயிட்டானே. நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் உங்கள்கிட்ட இந்த மாதிரி வாட்ஸ்அப்லேருந்து பணம் கேட்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கன்ஃபார்ம் பண்ணாமல் யாருக்கும் இந்த மாதிரி டக்குன்னு எடுத்து ஒரு எமோஷ்னலில் யோசிக்காமல் அனுப்பி விட்றாதீங்க. சுட சுட சுட்டுன்னு வந்துருக்கிறேன். இது சுட்ட கதை இல்லை, உண்மையிலேயே பட்ட கதை.